வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ரஷ்யாவின் காம்சட்கா பகுதியில் பயங்கர நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 8 பதிவான நிலநடுக்கத்தால் ஜப்பானுக்கு சுனாமி எச்சரிக்கை. பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாகவே ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல். பாகிஸ்தானின் விமான தளங்களை இந்திய ராணுவம் துல்லியமாக தாக்கி அழித்ததாக மக்களவையில் பிரதமர் மோடி விளக்கம். இந்தியா பாகிஸ்தான் போர் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்பின் கருத்துக்கு பதில் என்ன என்று ராகுல் காந்தி கேள்வி. இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்கு டிரம்ப் காரணம் இல்லை என்று கூற தயாரா என்றும் மோடிக்கு சவால். இந்திய படையின் துல்லிய தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் போரை நிறுத்தும்படி கெஞ்சியது பாகிஸ்தான். போரை நிறுத்தும்படி யாரும் அழுத்தம் கொடுக்கவில்லை என்று எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுக்கு பிரதமர் மோடி பதில். பகல்காம் தாக்குதல் விவகாரத்தில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு முன்பாகவே எதிர்க்கட்சிகள் மத்திய அரசுக்கு துணை நின்றன. மக்களவையில் நடைபெற்ற விவாதத்தில் ராகுல் காந்தி பேச்சு. ஆபரேஷன் சிந்தூர் திட்டத்தை உலகமே ஆதரித்தது, ஆனால் காங்கிரஸ் கட்சி ஆதரிக்கவில்லை. பாகிஸ்தானுக்கு ஆதரவாக காங்கிரஸ் செயல்படுவதாகவும் மக்களவையில் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. இந்தியாவிடம் மீண்டும் வாலாட்ட நினைத்தால் தக்க பதிலடி கொடுக்கப்படும். பாகிஸ்தானுக்கு பிரதமர் நரேந்திர மோடி எச்சரிக்கை. பாகிஸ்தானுக்கு நற்சான்றிதழ் வழங்க ப. சிதம்பரம் முயற்சி செய்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு. ப. சிதம்பரம் உள்துறை அமைச்சராக இருந்தபோதுதான் பயங்கரவாதிகள் தப்பி சென்றதாகவும் கடும் சாடல். பகல்காம் தாக்குதலை தடுக்க தவறிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலகுவாரா? தீவிரவாத தாக்குதலில் பொதுமக்கள், ராணுவ வீரர்களின் மரணத்திற்கு யார் பொறுப்பு என்றும் காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி கேள்வி. கீழடி தொல்லியல் ஆய்வு முடிவுகளை வெளியிட மத்திய அரசு மறுப்பது ஏன் என்று கனிமொழி கேள்வி. தமிழன் கங்கையை வெல்வான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் மக்களவையில் ஆவேசம். அதிநவீன நிசார் செயற்கைக்கோளுடன் இன்று மாலை விண்ணில் பாய்கிறது GSLV F-16 ராக்கெட். 12 நாட்களுக்கு ஒருமுறை பூமியை சுற்றி வந்து துல்லியமான தரவுகளை தரும் என தகவல். வரி மேல் வரி போட்டு மக்களை வதைத்த திமுக அரசு அகற்றப்பட வேண்டும். காரைக்குடி பரப்புரையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. திமுக கூட்டணி வைத்தால் பாஜக நல்ல கட்சி, அதிமுக கூட்டணி வைத்தால் மதவாத கட்சியா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி. 2026 தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை. தவேக புதிய உறுப்பினர் சேர்க்கை செயலியை இன்று தொடங்கி வைக்கிறார் கட்சியின் தலைவர் விஜய். மாநாடு, மக்கள் சந்திப்பு, சுற்றுப்பயணம் உள்ளிட்டவை குறித்து மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார். முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் இன்று முக்கிய ஆலோசனை. தவேகவுடன் கூட்டணியா, முக்கிய முடிவு வெளியாகலாம் என எதிர்பார்ப்பு. அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் தேசிய நிர்வாகிகள் பட்டியல் வெளியீடு.
தேசிய செயலாளர்களாக தமிழகத்தைச் சேர்ந்த சிந்துஜா ராஜு, ஸ்ரீநிதி ஆகியோர் நியமனம். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் சிறுமி கடத்தி செல்லப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட வழக்கு. அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ராஜு விஸ்வகர்மாவை 4 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க போக்சோ நீதிமன்றம் அனுமதி. திருவள்ளூர் போக்சோ நீதிமன்றத்திற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்ட விஸ்வகர்மா. வழக்கறிஞர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் தாக்க முயன்றதால் பரபரப்பு. மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் போலீசார் தாக்குதலில் கொல்லப்பட்ட வழக்கு. நேரில் ஆஜரான அஜித்குமாரின் சகோதரர் நவீன் உள்ளிட்ட சாட்சிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று சிவகங்கை நீதிமன்றம் உத்தரவு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம். பள்ளி தாளாளர் உட்பட 6 பேர் காவல் நிலையத்தில் சரண். திருப்பத்தூர் அரசு பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் மின்சாரம் இல்லாத அவலம். மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நோயாளிகள் கோரிக்கை. ஆடிப்பெருக்கு வார விடுமுறையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 1090 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். பொதுமக்களின் வசதிக்காக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. காஞ்சிபுரம் ஆதி காமாட்சியம்மன் கோவிலில் ஆடி மாத பெருவிழாவை முன்னிட்டு வெகு விமரிசையாக நடைபெற்ற வள்ளி கும்மி ஆட்டம். ஒரே வண்ண உடையில் பாடலுக்கு ஏற்றபடி நடனமாடி அசத்திய கலைஞர்கள். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்று நிறை புத்தரிசி பூஜை. 2 நாட்கள் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி. மசோதாக்கள் தொடர்பாக குடியரசுத் தலைவர் எழுப்பிய கேள்விகள் மீதான விசாரணை ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி தொடங்கும் என்று உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. ஜிம்பாப்வே நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி இன்று தொடக்கம். டால் லாதம் காயம் காரணமாக விலகியுள்ளதால் புதிய கேப்டன் தலைமையில் களம் இறங்கும் நியூசிலாந்து.